ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்ரா கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரானி சிவர் எஸ்கேப். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ் உங்களுக்கு வந்து சேரும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வரும், கேம் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் காத்துன்னு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் கொடுத்துக்கோங்க. போன டைம் இந்த கிராணி பண்ணுச்சே, அது என்னன்றது இன்னைக்கு நம்ம கிராணியை ஒரு கையில் 1000 கை பார்த்துட்டு போகிறேன். இன்றைக்கி அந்த கிராணி முடிச்செல்லாம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போக்கே போன ஒரு ராசி என்னடா ராசி அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராணி வர்றது கூட சீக்கிரமாக வரும், லேட்டாக வர்றது கூட. வாங்க கிராணி, எங்க கிராணி, வாங்க வாங்க வாங்க. ஓகே, ப்ளே ஹவுஸு கீழ். சரி வா கிராணி, வா 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 வா. உனக்காக காத்துன்னு இருக்கிறேன். உன்னை காலி பண்ண போகிறேன். சரி, என்ன மியூசிக்கு? இப்போ நின்றுடுச்சு. ஒரு ஹெட்ஃபோன் போடலான்னா அந்த ஹெட்ஃபோன் வேறு வேஸ்ட்டு. அது வந்து எப்படி சொல்லணும்னா ரொம்பவே ஹீட் ஆகுது அது. ஸோ நான் சும்மா போட்டேன், ஒர்க்கே ஆகல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஒரு டைப்பு. இப்போ அந்த கிராணி இப்படி வந்துடும். அந்த ரூம்குள்ளே நான் இருக்கேன்னு நினைக்கும். அப்படியே என்ன பண்ணும் திருப்பி? நோ நோ நோ, அவ்வளோடா போங்க. அவ்வளோடா பார்த்துடுச்சு நம்மளை. இப்போ நம்மளுக்கு அந்த உடன் இது வேணுமே. இப்போ நம்மளுக்கு கன்று வேணும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஒன்று பெட் ஷீட் இருக்கும், கிராங்க் இருக்கும். எஸ், கன் பார்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த கிராணியால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, வேஸ்ட் தான் இந்த கிராணி. ஸோ என்னடா பண்ணுற அப்படின்னீங்கன்னா ஒன்றெல்லாம் இல்லை. வெயிட் பண்ணுங்க, வர மாதிரி இருக்குதா? யோஹோ, கட்டிங் பிளேடு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி உக்காந்துட்டு என்னடா இது? ஓ இதுவா? வாங்க இந்த கிட்ட போட்டு எடுக்கலாம். போட்டு ஓகே. கிராணி கம் ஹியர். இந்த கிராணி வண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது. இது காரு எப்படி பார்த்தோம்? அவ்வளோ பெரிய காரு. அவ்வளோ பெரிய காரெல்லாம் இல்லை, ரொம்பவே குட்டி. அதுக்கு வெயிட் பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். அவ்வளோ பெரிய உருவத்துக்கு அவ்வளோண்டு காரா? ஓகே போடுங்க, சூப்பர். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் இது பண்ண வேண்டியது இருக்குது. ஹே கிராணி, இந்த கிராணி ஐயா போங்க. நம்ம இந்த கிராணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம பக் பண்ண போகிறோம். என்னடா பண்ண போகிறோம்? நான் வெயிட் அண்ட் வாட்ச். இது பண்ணிட்டு நம்ம பண்ணால் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இவன் ஒன்று ஏஞ்சிக்க மாட்டேன்றான். தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிராணி கேமை ஹேக் பண்ண ஒரு அற்புதமான ட்ரிக். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஹே கிராணி, வா 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 வா, இங்கே இருக்கிறோம். வா வா வா. இப்போ என்ன பண்ணுறோன்னா அது வரட்டும் வா வா வா. சும்மா அப்படியே பண்ணே இருக்கணும், விடவே கூடாது. ஓகே, எஸ்,
பை பை கிராணி. நாளைக்கு இல்லை, இனி பார்க்கவே வேணாம், மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னா பேர்ட் சீடு கிராங்க் எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுடலாம். அப்படியே போய் போட்டுடுவோம். ப்ளே ஹவுஸ் கீழே தான் இதுவும் இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறதுனா, அந்த நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு ஐட்டம் அது அங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மறக்காமல் அதை பண்ணி ஆகணும், ஓப்பன் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணோன்னா, பேர்ட் சீட் எடுத்துகிட்டு போய் அந்த காக்காவுக்கு போடணும். இந்த காக்காவுக்கு போட்டு என்ன பண்ணணும், இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. எப்படி இந்த எஸ்கேப் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு ஐடியா. எல்லா பொருளுமே வந்து நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 பொருள் தேவைப்படுது நம்மளுக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கு மற்றும் ஸ்டிக்கு மேலேயே இருக்கும். இப்போ நம்மளுக்கு மெயின் டாஸ்க் என்னென்னா, இந்த சுற்றி நம்ம கன் ரெடி பண்ணோம் கூடி சீக்கிரமா. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும். போட்டா அப்படி போட்டுடலாம். அது இங்கே ரிமோட் இருக்கும். ஆஹா, என்னடா மேஜிக் ஏதாவது பண்ணுறியாடா நீங்கன்னா, மேஜிக்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் இது தான். ஏன்னா இது நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். இது ஏன்னா ஒரு ஜஸ்ட் 25 மினிட்ஸ் தான் இருக்கும். பார்த்துருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 30 கூட போகலாம். அப்படியே போட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். இப்போ நம்மளுக்கு ஸ்பைடர் ரூம் கீ வேணும். அது எங்கே இருக்கும்னா கீழே தான் இருக்கும். அப்படியே போய் இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னா, கன் பார்ட்டு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கன் பார்ட் இருக்கும், எடுத்துக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பார்ட் பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம கீழே போய் எடுத்து ஹேமரை எடுத்து உடைக்கலாம். அதனால நம்மளுக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் நம்மளுக்கு இது கிடைக்க போகுது. என்னடா அப்படின்னீங்கன்னா, கட்டாங்க தான் இருக்கும் மேலே. அதை வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். எப்படிடா இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, அந்த சீக்கிரட்டை லாஸ்ட்டில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரு 2 டேஸாக வந்து 2 டேஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 டேஸாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே போய் வச்சிடலாம். அப்படியே ஃபாஸ்ட்டாக போனோம். பேக்ரவுண்டில் வேறு உங்களுக்கு பாட்டு சத்தம் கேட்குமே, கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஆமோ எடுத்துக்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வீடு மாதிரி, வீடு இல்லை நம்ம வீடு மாதிரி. இது எங்கன்னா சுற்றலாம், என்னென்னா பண்ணலாம், கிராணிக்கு ஹெட்ஷாட் வைக்கலாம், அப்படியே ஜாலியாக சுற்றலாம் இந்த வீட்டில். இப்போ இந்த வீட்டில் நம்ம ஒருத்தர் மாதிரி எங்கன்னா போகலாம், என்னென்னா பண்ணலான்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இந்த கிராணியால் குனிய முடியாது. இப்போ எதுக்கு இந்த மாதிரி சீக்கிரட்டான வழியெல்லாம்? ஒரு வேளை ஏதாவது கொலைக்காரங்க ஏதாவது பேய் வந்துச்சுன்னா கிராணி மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்காக கிராணியும் ஒரு பேய் பார்த்து காலி பண்ணுறதுக்கு யார்? ஃப்ரெண்ட்ஸ், இது ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு கேம். சரி, அப்படியே லைட்டாக மேலே வச்சு அவ்வளோதான். அப்படியே பண்ணிங்கன்னா ஹேமரு. எப்படா உனக்கு இந்த மூளை அப்படின்னீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. அடாடாடா, இப்போ இங்கே என்னடா இருக்கும் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது இருக்கும். அடாடா, இது வேறு புக்கு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, இப்போயே வந்து 2ன்ற பாக்ஸில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடாடாடாடா ஃப்ரெண்ட்ஸ், புக்கு நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப தேவையான ஒரு பொருள்னா புக்கு தான்.
சரி அப்படியே போயிடலாம். மேலே போகிறதுக்கு நேரத்துக்கு நம்ம மேலே போய் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் டச்சுக்கு அப்படின்னு ஒடிச்சிட்டு சும்மா பண்ணுவோமே. சும்மா இடம் எடுத்து விட வேண்டியது தான். அந்த சுற்றி எல்லாம் அப்படியே வச்சு அந்த வெயிட் இதில் தான் அந்த நம்ம இந்தியன் சுற்றியில் கூட பரவாயில்ல. சரி நம்ம இந்தியன் சுற்றியில் கூட எப்படி சொல்கிறதுன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சக்க அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம இந்நேரத்துக்கு நம்ம காலியாகிட்ருக்குவோம். அப்படி போயிட்டு அடாடாடாடா அப்படியே வந்துட்டோன்னா அப்படி பார்த்து ஓகே ஒரே தள்ளு தான். எஸ் இப்போ நம்ம என்னன்னா இந்த கிராணியை ஐயோ வாயிலே வர மாட்டேங்குது. இந்த கிராணியோட பொண்ணு வண்டி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி விட்றோம்னா ரிலீஸ் பண்ணிட்டு புக்கு வந்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாவி தந்துடும். அதை வச்சு நம்ம கீழே போய் செஞ்சு அதை காலி பண்ணலாம். சும்மா சொன்னால் காலியெல்லாம் பண்ண முடியாது, எஸ்கேப் பண்ணலாம் முடியும். இப்போ என்னோடய பிளான் என்னென்னா ஒரேடியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு விட்டுருங்க. இப்போ வண்டி வருது. ஏடா என்னை படுத்துறானுங்க இவங்க. நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமா போவீங்கடா டெய்லி. எப்பாடா எப்படியோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டோம். தப்பே பண்ணிடலாம். சும்மா போவோம் தானே, சும்மா தள்ளி விட்ட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிராணி 3 முடிச்சாச்சு. கிராணி 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெறும் கிராணி இதுக்கு தான் வெயிட் பண்ணுங்க. நம்ம பேட்லாக் அதுக்குள்ளே போய் திறந்துருக்கலாம். பார்க்குது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது கீழே தான் இப்போது அந்த ஸ்பைடர் ரூம்க்கான அந்த ஸ்பெஷல் கீ இருக்குது. வெயிட் நம்ம கீ எடுத்துட்டோமா? ஆமாம் எடுத்து இதுவே பண்ணிட்டோம் நம்ம. சரி இப்போது ஒரு இது வச்சுட்டு அந்த கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இது இருக்கும். அந்த சீவர் எஸ்கேப் பண்ணுற இடத்துல தான் என்னடா இருக்கும்னீங்கன்னா ஸ்பெஷல் கீ. வெயிட் பண்ணுங்க. ஆமாம் இல்லை நம்ம இங்கே போட்டுட்டோம். அப்படியே போய் அப்படி எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்டா என் சைஸு கூடடா இல்லைடா இது. இப்போ எப்படாடி நீங்கள் இப்போது மிச்சம் ஒன்று எங்கன்னா தூரம் தான் இருக்குது. இப்போ நம்ம அதுக்குன்னு கீழே நம்ம போய் இந்த வீல் கிராங்கை வச்சு நம்ம பண்ணோம். ஸோ நம்மளுக்கு அந்த வீல் கிராங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கடா போகிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த சீவர் எஸ்கேப் பண்ண போகிற இடத்துக்குள்ளே போகிறேன். மெயின் ஐட்டமே இது தான் பார்த்தீங்கன்னா. சரி இந்த கிராணி பேசாமல் சுட்டுட்டிலாம் காலி பண்ணிட்டு போயிடலாமா? வேணாம் எடுங்க, அது பாட்டுக்கு அங்கே நின்றுருக்கணும். டே குனிஞ்சு நம்ம ஆனால் இதோட நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க கூடாது. இன்னும் நம்மளோட வேலை நிறையவே இருக்குது. சரி ட்ராப் ஆடாடாடாடா போடுறா சாமி. சரி நம்ம திருப்பி வருவோம்ல, அப்போ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இதே போதும்னு பார்த்துக்கோங்களேன். அப்படியே போய் வச்சுட்டு வந்துடுவோம். இந்த கிராணியோட பொண்ணு தான் கொஞ்சம் டெரர் பீஸாக இருக்கும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. போவோம். படித்தா ஓகே. இப்போ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வந்துட்டு அந்த ஏஞ்சலினா வண்டி வருது உய்யா நம்ம பாருங்களேன் இங்கே வந்துட்டோம். அப்படியே போயிடு அடா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அவ்வளோதான் போயிடுச்சு. கமான் போட
எஸ் 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 டே நம்ம ஏஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஏஞ்சலினா அவங்க பொண்ணு அப்படிக்கா போயிட்டுட்டோம். சரி, இப்போ கிராணி நம்மள என்ன பார்த்துட்ட மாதிரியே சவுண்ட் போடுறானுங்க. ஏஞ்சலினா சீக்கிரம் போ. ஏஞ்சலினா இன்னும் ஏஞ்சலினா இல்லை, ஏஞ்சலினா அவங்க அம்மா. हेलो मिसेस स्पाइडर, चलो गया. போய்டு 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 போய்டு. எப்படிக்கா போகுது, எப்படிக்கா போகுது? போய்டு, இப்படிக்கா போய்டு. இப்படிக்கா இல்லை, இப்படிக்கா. சீக்கிரம் போ. ஆடாடாடா, எப்படிக்கா எப்படிக்கா நம்ம இப்படிக்கா அது போகக்கூடாதோ? ஐயோ, திரும்பிட்டு போகுது. ஆடாடாடா, நினச்சது தான், எக்ஸ்பெக்ட் தான். இருங்க, எப்படி கேட்டோம்? அதுதான், ஓடு ஓடு ஓடு, நெஞ்சை கல்லாக்கி ஓடுப்பா தம்பி. ஐயோ ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் போய் முடித்துறேன் இங்கே. சரி, ஏப்பாடா, நம்ம வெற்றியோட பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிட்டத்தில் நம்மளுக்கு என்ன வேணா ஆகலாம். ஏன்னா இப்படி சொல்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரூமை ஸ்பைடருக்கு கொஞ்சம் திறந்துக்குவோம். அப்படியே போய் மெதுவாக பார்த்து 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 இங்கெல்லாம் இது மாட்டான். சரி, நம்ம ஃபாஸ்ட்டாக போய் சீக்கிரமாக போய் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். ஐயோ, லேட்டாகுதே. நம்ம ஷார்ட்கட் வெயிட் பண்ணுங்க. ஆமாம், நம்ம எங்கே பார்த்தோம்? வெயிட். மீட்டிங்கை தான். நான் கரெக்டாக தான் போகிறேன். ஒரு செகண்டில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்படியே போய் சரி, இந்த சீக்கிரட்டை உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் ரிவீல் பண்ணிடுறேன். சரி, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய் இப்போது எப்படி சொல்கிறதுனா, அந்த ஒரு எல்லா பொருளும் நம்ம கிட்டத்தட்ட எடுத்து ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் அந்த சீவர் எஸ்கேப்புக்கு இடத்துக்கு நம்ம போயே தான் ஆகணும், எந்த எஸ்கேப் பண்ணாலும். ஏன்னா அதுக்கான பொருள் 99.9% அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பொருள், அதாவது அந்த திங்ஸ் எஸ்கேப் பண்ணுறது, டோர் எஸ்கேப் என்னென்னா இருக்கட்டும். அடி ஆமாம், வா வா வா, எப்படி வருது பாருங்களா. ஐயோ, அப்படியே போயிடலாம். என்ன விட்ருப்பா, அதுக்குள்ளே சாப்பிட்டுருச்சா? என்ன வயிறுடா அது, என்னடா வயிறு அது. சரி, அப்படியே போய் கிராணி வளர்த்த ஸ்பைடர் ஆச்சே, கிராணி மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கீழே போய் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். சீக்கிரமாக நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடணும். இப்போ இங்கே கார்ட் வீல் கிடைக்கும். அந்த கார்ட் வீலை வச்சு நம்ம வின் பண்ண 99.9% இல்லை, 1000% சான்சஸ். ஏன்னா இதில் தான் கார்ட் வீல் இருக்கும். அதில் தான் அந்த எஸ்கேப் பண்ண கூடிய கீயும் இருக்கும். அப்படியே எடுத்துக்கலாம். சரி, கிரவுண்டு கிட்டே வேறு பசங்களாம் அப்படி கத்துறானுங்க. என்னடா கிரவுண்டு இல்லைங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்டே ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. போஸ்ட்டோட 2 போஸ்ட் அப்படியே இருக்குது. சரி, எஸ் எஸ் எஸ். என்ன கிராணி, அவ்வளோ பாய் பாய். என்ன அடுத்த ஜென்மோன்னு வந்திருந்தா வெயிட். ஓ, அந்த கீயா, நான் கூட வேற என்னமோன்னு நினச்சிட்டேன். அப்படியே ஒரு எப்படியோ நம்ம அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், இல்லை நம்ம கேமையே முடிச்சிட்டோம். எஸ் 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 எஸ். எப்படியோ நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெருசு. இந்த ஸ்லெண்டரின் அவங்க அம்மா இப்படியே போட்டால் நல்லாயிருக்கும்.
நல்லா இருக்கல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, அந்த கட்டை போட்டாச்சு. பாடா அது இப்போதான் இப்படிக்கா போகுது. நம்மள பார்த்துடுச்சா? பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லையே. இருங்க, ஐயா அட பாவிகளா, ஐயோ நம்மளை பிடிச்சிடுச்சே. அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, சீக்கிரம்டா 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 சீக்கிரம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இந்த கிராணியை நம்ம பக் பண்ண கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக அது எப்படிக்கா வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படி அலேக்கா எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். ஹே கிராணி, இங்கே உள்ளே போட்டு வந்தால் தான் சீக்கிரமாக வரும். எப்படிக்கா இருந்தாலும் ஓடுவேன் நான். கீழேருந்து வரீங்களோ? ஏன்னா அது அப்படிக்கா போயிடுச்சு. இந்த கிராணி சத்தம் கேட்கலையோ? வரட்டும், இந்த வருது. ஹே கிராணி, பாய். இனி நம்ம இங்கே தான். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போது நம்ம வந்து அங்கே அடி வாங்கிட்டோம். இப்போ நம்ம பெட்டில் கிடக்குறோம். பெட்ரா, இது லாஜிக்கல் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா நின்றுட்டேன்னா நான் நிற்கல, அதான் நின்றுடுச்சு. வெயிட் பண்ணுங்க, அது இங்கே தான் எங்கேயும் போகிற மாதிரி இருக்குது. இருங்க, ஒரு ஆள் இங்கே வந்தால் இதுக்கும் காது கேட்குமோ தெரியல. போடும் எதுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஞ்சலினா எப்படிக்காவது போயிட்டோம். அது வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். ஏஞ்சலினா இப்படிக்கா இல்லை இப்படிக்கா போயிட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கேயுமே வெளியே கூட போகல, சும்மா இங்கே நின்றுருந்தா அது என்ன பார்த்துடுச்சு. அது அப்படிக்காவே போகுது. இந்நேரத்துக்கு அது இப்படிக்கா போயிட்டுருக்கோம். சரி, எப்படிக்கா போகுது? நம்ம போயிடலாம். இல்லை ஏமா ஏஞ்சலினா அவங்க மம்மி இப்படியா போதுங்க, இப்படியா போயிடுங்க. ஓ, ஏஞ்சிக்கலாம். சரி, அது அப்படியே போயிடுச்சு. எப்படியே இங்கே வந்தாச்சு நம்ம. ஓகே, இப்போ அது இப்படி போயிட்டோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போகணும்னு தெரியாது நம்மளுக்கு. சீக்கிரம் போயிடு. தேர்ட் டே இது. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் லாஸ்ட் வாய்ப்பு. இருங்க, இந்த மியூசிக்கில் அது நடந்து வருதானே தெரியல. செம்ம போயிடுவோம் வேணாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணுங்க, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட்டே பண்ணிடலாம். கண்ணை மூடிட்டு வெளியே போகிறேன். படாது இல்லை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படிக்காவது வரும். சரி, சும்மா அது போயிட்டோம்னா சீக்கிரம் போய் தொலைய நீ. ஏன்னா பார்க்குற ஒழுங்கா அப்படியா போயிடு, இல்லை நான் டென்ஷன் ஆகிடுவேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படியாவது போ 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 திரும்பி வராத படா பிடிக்கும் நம்ம அப்படியே இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னடா அப்படின்னீங்கன்னா இதுதான் இப்போ அது திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இப்படிக்கா வரும் சரி அது ரிட்டர்ன் வரட்டும் ஏன்னா நம்ம இப்படிக்கா போகலாம் ஆனால் இது நம்மளுக்கு ஒரு லக்கான ஒரு இடம் சரி இப்போ எல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ அது வர்றதுக்கு தான் நான் வெயிட்டிங் இப்போ அது போயிடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் ஹே கேள்வியில்ல ஏம்மா நன்றி நான் அவங்க அம்மா தயவு செஞ்சு சொல்கிறேன் இப்படிக்கா போயிடு வர நான் வரவா அப்படின்னு வருது வச்சு தயவு செஞ்சு போயிடு இப்படிக்காவும் போகுது இருங்க அப்படியே அங்கே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படிக்கா போச்சுன்னு வர தெரியாது நம்மளுக்கு ஐயோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வர போயிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அது வரட்டும் சரி அது வரைக்கும் கட் பண்ணிடுறேன் நான் அது வந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க வந்துடுச்சு ஆஹா இந்நேரத்துக்கு நான் போயிருந்தேன் காலி பண்ணிருக்கோம் எம்மா இப்படிக்கா போயிடு நான் உன்னை என்ன பண்ணேன் ஓய் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது பின்னாடியே போயிடுவோம் அப்படியே இடிக்க வந்துடுவான் படா எப்படி இப்படிக்கா போடு உன்னை யார் என்ன பண்ணாங்களா இது வேறு நம்மளே உனக்கும் எனக்கும் என்ன பகை சொல்லு அட ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது இது ஏன்னா நீ ரொம்ப பண்ணுற ஒழுங்கா போயிடு இன்னும் வாய் தான் திட்டு போகிறாங்க போயிடு ஒழுங்கா என்னடா அது சாவி சத்தம் நம்ம போயிடுவோம் இங்கே தான் அது போகுது படாத எப்படிக்க போயிடுச்சு இருங்க ஐயோ போடா இப்படியே இங்கே வந்தாச்சு நம்ம சொல்லி அது அங்கே தான் போவோம் பார்த்துடுச்சு உண்மை நான் ஏதாவது பண்ணணுமா சாவி ஒன்றே அவ்வளோதான் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் சரி போயிடு தயவு செஞ்சு சொல்கிறேன் தயவு செஞ்சு போயிடு உன்னை நான் ஏதாவது பண்ணனா நான் பாட்டுக்கு சவனேன்னு ஆடுறேன் தானே உன்னை ஒன்றுமே பண்ணலையே தயவு செஞ்சு போயிடு நீ தயவு செஞ்சு போயிடு வேணாம் ஒழுங்காக சொல்கிறேன் ஒழுங்காக போயிடு சரி நம்ம இங்கே இருந்தா நம்மளை பார்த்துனே தான் இருக்கோம் சரி நம்ம பேசாமல் இடிக்க போயிடும் ஓ அப்படி கேட்போம் சரி நான் இடிக்க போகிறேன் சரி இடிக்க வருதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான இதுவாக இருக்குது சா கோவத்தை ஏற்றுற சரி ஐயோ சாத்து ஃப்ரெண்ட்ஸ் இது கூட என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தொல்லையாக போச்சு சே அடாடாடா ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தொல்லையாக இருக்குது நம்மளுக்கு என்ன பார்க்குற ஒழுங்கா போயிடு
சரி படம் போது தலையை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஐயோ நம்ம போக வேண்டிய வழியிலே போகுது. எப்படிக்கா போகுது? ஸ்ட்ரெயிட்டாக போதா? ஆமாம் திருப்பி வராத. நான் வரவா நான் திருப்பி வரவா அப்படின்னு வருது. படிக்கா போ இங்க உனக்கெல்லாம் பேச்சே இல்லை. நீ இப்படிக்கா ஓடுருவேனே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். எம்மா என்னை விட்டுரு எம்மா. சரி இப்படிக்கா வருது. இப்படிக்கா வந்து நல்லாயிருக்கும். ஏன்டா இப்படிக்கா வந்து நல்லாயிருக்கும் பார்த்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதாகவே எனக்கு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. இது ஒழுங்காக சொல்கிறேன். எப்படிக்கானா போகுது. ஓகே அது ரிட்டர்னே போச்சு. சரி என்ன பார்க்குற? ஐயா திருப்பி வந்துருப்பது போடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கனவு நிறைவேறிடுச்சு. அவ்வளோதான், பாய் சொல்லுங்க. ஓகே பாய். எஸ் பாய் டாடா. ஓகே பாய் ஃப்ரம் பிஸ்ரா கேமிங். இதுக்கு சொல்லிடுவோம் நம்ம. எஸ் போடா ஃப்ரெண்ட்ஸ். எஸ் நம்ம சாதிச்சாச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் இப்போ கிராணி 2 முடிச்சாச்சு. கிராணி 1 முடிச்சாச்சு. இன்னும் கிராணி 3 தான் மிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே பாய் ஃப்ரம் பிஸ்ரா கேமிங் தமிழ். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.